ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரமானது யூத ஜனங்கள் மத்தியில் காணப்படும் நியாயமற்ற பொருளாதார முறைகேடுகளை பற்றிய கவலையை தெரிவிக்கிறது. ஐஸ்வர்யவான்கள், அது பிரபுக்கள், அதிகாரிகள், அவர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி தங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைக்கவும், தங்களுக்கு தானியம் வாங்குவதற்கு பணத்தை கடனாக வாங்கும்படியும் செய்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஏழைகள் தங்கள் பிள்ளைகள் பசி பட்டினிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர்களை அடிமைகளாக கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். கோபத்தில் நெகேமியா அநியாயத்திற்கு எதிராக போராடி கொடுமையாக செய்தவர்களை மனம் திரும்புதலுக்கு திருத்திக் கொள்வதற்கு வழி நடத்தினார். பொருளாசை என்னும் பாவம் கஷ்ட காலத்தில் இருக்கிற மற்றவர்களை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுவது மனித இயல்பின் சீர்கெட்ட தன்மையை வெளிப்படுத்தும் ஜனங்கள் மத்தியில் காணப்படும் அப்படிப்பட்ட அநியாய செயல்களை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை உணர்த்துகிறது. இங்கே அநியாயம் மற்றும் தீய செயலுக்காக கொண்ட நெகேமியாவின் கோபம் தேவனுக்கேற்ற ஒரு கோபமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கோபம் இல்லாதிருந்தால் கள்ளங்கபடற்றவர்களும் தரித்திரரும் படும் துன்பத்தில் அக்கறையற்ற தன்மையை தெரிவிக்கும் காரியமாய் வந்துவிடும். நெகேமியா தேவனுக்கு பயந்ததினால் அவனுக்கு முன்பாக மற்ற சில தலைவர்கள் செய்தது போல ஜனங்களிடத்திலிருந்து எந்தவித லாபமும் பெறுவதற்கு தன்னுடைய அதிகாரத்தை அவன் உபயோகிக்கவில்லை. தேவனுக்கான பயமானது நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை அறிய செய்வதுடன் கிடைத்த சந்தர்ப்பத்தை சட்டவிரோதமாக தன் சுயநலத்துக்கென்று பயன்படுத்தி கொள்வது அல்லது மற்ற ஜனங்களை ஏமாற்றுவது போன்ற தந்திரமான பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விலக்கி நடத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து நெகேமியா அப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜபத்தோடு இந்த காரியத்தை செய்கிறார். என் தேவனே, நான் ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் என் நன்மையுண்டாக நினைத்தருளும். 6வது அதிகாரத்திலே மதில்கள் திரும்பி கட்டி எழுப்பப்படுவதற்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வருகிறது. நான் அலங்கயத்தை கட்டி முடித்ததையும் அதில் திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியான கேஷமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற எல்லா பகைஞரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு உண்டாவதாக. தேவனுடைய மக்கள் தங்கள் அழைக்கிற வேலையின் மகத்துவத்தை தரிசனத்தை பெற்றிருக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு காரியத்தை நெகேமியா செய்து கொண்டிருந்தார். சத்துருடைய கிரியைகள் எவ்வளவாய் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஜபத்தோடு இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஆம் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோபதியால் என்னும் தீர்க்கதரிசியானவர்களையும்
எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற எல்லா தீர்க்கதரிசி நினைத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபத்தோடு சிபர் அங்கே அலங்கத்தை கட்டி முடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்க. அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. கர்த்தர் மேன்மை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் நன்மையாய் எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருந்து அப்படியே நடத்துவாராக. 7வது அதிகாரத்திலே அங்கே அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்துகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சமயம் உண்டாவதாக. சிறை கைதிகளின் பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரத்திலே எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மிக பெரிதான எழுப்புகளில் ஒன்றையும் அநேக அடிப்படை கொள்கைகளையும் ஆவிக்குரிய புதுப்பித்தலையும் எழுப்புதலையும் விவரிக்கிறது. புதுப்பிக்கப்படுதலும் எழுப்புதலும் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. அவைகள் தேவனுடைய வார்த்தை மூலமாய் வருகிறது. கவனமாய் செயல்படுத்த அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் பாவங்கள் தங்களை விட்டு விளக்கினார்கள். கர்த்தர் மேன்மை உண்டாவதாக. ஆம், ஜனங்கள் மனம் திரும்பி அங்கே மாறுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்களையும் தியானிக்க நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.